ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம். ஸோ ஊருக்கு எதுக்காக போகிறோம், அங்கே போய் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த விளாகில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாத்தையும் எடுத்து கட்டப்பை பேக் அது இது லோடு பண்ணியாச்சு ஃபுல்லா. கட்டப்பை மட்டும் விட மாட்டோம். ஆமா, வந்து ஒரே நாள் தான் அதுக்கு இருக்கிற துணி. ஏன்னா அங்கே போனால் மாற்று துணி வந்து இல்லைங்களா, நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். சரி, அதனால் வந்து ஏன்னா சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம். சப்போஸ் அங்கே போய் ஒரு நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னால எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சனால தான் இது. இவர் வந்து சொல்ல வேண்டாங்க, இவர் வந்து ஜாலி. அவங்க ஆட்டா கூட ஒரு 10 நாள் இருக்க போகிறாங்களாமா. அதெல்லாம் ஜாலிங்க. கையில் பார்த்தீங்களா என்ன வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு, ஜாலி. பார்த்தீங்களா மில்க் ஷேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் குடிப்பாரு. அவ்வளோதான். இந்த மணி பார்த்தீங்கன்னா 4. நாங்கள் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மாச்சி ஊருக்கு தான் நாங்கள் போய் கிளம்பிட்டோம். தம்பிங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த விளாகை வந்து கண்டினியூ பண்ணலாங்களா. இது பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷங்க. இதை பார்த்ததுமே வந்து எனக்கே கண் கலங்கிருச்சு, தம்பி தீபக்கும் கண் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களோட மனசில் வந்து இருக்கிற ஒரு இது. நாங்கள் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வீடியோவில் சொல்லவே கிடையாது. கிட்டத்தட்ட 30 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆக போகுது. எந்த ஒரு வீடியோலையும் நாங்கள் சொல்லலை. ஸோ யார் அவர் அப்படிங்கிறது வந்து ஊரில் கொண்டு கொடுக்கையில பார்க்கலாம். எல்லாத்தோட எமோஷ்னலாக இல்லை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து சொல்லலை, ஃபோட்டோ எடுத்து காமிக்கல. அவங்களும் அதை பார்க்கல. இப்போ கொண்டு இதில் நேரில் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த விளாகை வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே போகிற வழியில் சொல்லிக்கிட்டே போகிறேன். ஓகேங்களா, போகலாம். வீட்டில இருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். இப்போ 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் என்னன்னா, பரணி வண்டி ஓட்டி பழக்கணும்னு இவர் சொல்ல, அது அவங்க ஆத்தா வந்து ஞாபகப்படுத்தி விட்டுருச்சாமா. அதுக்கு வந்துட்டு நீங்க அவங்களே கம்மனு வராங்க, நீங்க எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க வண்டி ஓட்டி பழக்க கூட சொல்லி. வண்டி ஓட்டி பழக்கம் சொல்றது நல்ல விஷயம், அதை கேட்க மாட்டீங்க. ஆமாங்க, சைக்கிள் காத்தடிச்சு தர ஓட்டுறானா ஓட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன வயனப்போ வந்து மணி எத்தனை? மணி 4 மணி. நம்ம இப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆக போறோம்? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. சரி, அங்க போய் கரூர் ஃபேமஸ் சாப்பிடுறீங்களா? 5 ஆயிருச்சா? 4 யாருக்கு தட்டு செட் வேணும்? வேணாமா? குடல் செட்டு. தீபக்கு தூங்கிட்டானா? எங்க ஊர்ல பயங்கரமான மழை. 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 மணி வரைக்கும் பெஞ்சது. ஏங்கத்தான் இப்போ இந்த சைட்ல எல்லாம் ஒரு பொட்டு மழை இல்ல. கரூர்ல எல்லாம் மழையே இல்லையாட்டுக்கு. ஆமா, இங்கெல்லாம் வல்ல மழையே. ஆனா நம்ம ஊர் சைட்ல மரம் எல்லாம் நிறைய விழுந்து கிடக்குது. செம்ம மழைங்க. அதெல்லாம் விட பெங்களூர்ல இந்த ஆலங்கட்டி மழை பேச்சுட்டு போட்டாங்க பாரு, அதெல்லாம் உண்மையாவா? உண்மையான மழை. கையில எல்லாம் அள்ளுனாங்க. ஆனா என்ன ஒரு இறந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு மேல பில்டிங் இடிஞ்சா. ஆமா. ஆனா நேற்று பழனியில கூட சில இடத்துல வந்து ஆலங்கட்டி மழை பெய்ஞ்சதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நாங்க அப்படிதான் பெய்யுமா இன்னொன்னு சீட்டு மேல டும்முன்னு விழுவு. பரணி கதவு நீக்கி ஓடி ஓடி பாக்குறாரு. அப்படியே அப்பா எவ்வளோ நீளம். சன்செட் பாருங்கப்பா, சூப்பரா இருக்குல்ல. வாவ், போன்ல அழகா இருக்கு. கரூர் வந்துட்டோம். இந்த பாலை ஏறி இறங்கணும். என்ன தம்பி
கொட்டி உள்ள போடு. டின்னர் செட்டு தாக்கல் வைக்கிடு. இந்த ஸ்பூன் வச்சிருக்கான் பாருங்க. இந்த ஸ்பூன் வேணாம். புடி புடி அது வெயி தாங்க வளர்ந்து தேங்காய் வளம் போட்டாங்க. சேவிங் பண்ண இந்த போட்டோ கொடுத்த போட்டோ தான் பார்த்துட்டு கொஞ்சம் அழகாக மாற்றி கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணி. கண்ணாடி நல்லா மேல கண்ணாடி மேல தூக்கி போடாம மூக்கு கண்ணாடி மறைவு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டாங்க. கண்ணாடி மேல தூக்கி போடாம வச்சிருக்கோம். அப்படியே அதை ஸ்கேன் பண்ணி போட்டாங்க. மணி எத்தனை செய்யுமா? 10:40. அங்கே அவர் படுத்துட்டாரு. பௌர்ணமி நிலா இன்னைக்கே சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி நிலா வேண்டாமாம்மா குடிச்சுக்கோ. அது வேணுமா? எங்கள் அம்மாச்சி வீடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்க மயில் சூப்பராக இருக்குல்ல. வா 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 சூப்பர். சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சாச்சு. இந்த பக்கம் சுட சுட ரசம் வச்சாச்சு. சாப்பாடு வந்து பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்தும் சாப்பாடு செய்கிறதால தான் நீ சாப்பாடு வச்சாதான் சொல்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா செய்வேன். நல்லா இருக்கு. இல்லைன்னா பருப்பு சாலை நீ கட்லாட்ட வச்சிருவாங்க, அதனால சாப்பிட்றது நல்லா இருக்காது. அடுத்தது தயிருக்கு வந்து இங்கே வந்து பால் எடுத்து வச்சிருக்கோம். தயிர் வந்து நேற்று போட்டு வச்சிருக்காங்க இருக்கு. தயிர் இல்லைனாலும் எங்களால் சாப்பிடவே முடியாது. ஆமாம். சாப்பிட ஆரம்பிச்சோம். வீட்டில் இருந்தால் பசிக்காது, இங்கே இருந்தால் பசிக்காது. இவர் தான் பல்லு விளக்கிட்டு இருக்காரு. இந்த வேர்க்கடலே பசி வந்துருச்சாட்டது. பரணி வந்து இப்போதான் வண்டி ஓட்டி பழக்கி விடுறாரு. ஒரு கால் பயப்படாம ஓட்டு.